ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 7 தான் பார்க்க போகிறோம். அப்படியே இந்த எபிசோட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்படி இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் நம்ம மெகிதோ கூடவே நம்ம மெக்கமாரு டோடோ இவங்க 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க. சொல்லப்போனால் நம்ம மெகிதோவும் நம்ம மெக்கமாருவும் தான் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அதே தான் தொடக்குறாங்க. இங்கே பயங்கரமாக போயிட்டுருக்குங்க சண்டை. அப்படி இந்த பக்கம் மெக்கமாரும் அவனுடைய மெக்கானிக்கல் ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கலாச்சிட்ருக்கான். என்னடா இதுதான் உன்னுடைய இதுவா? இது இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், என்னை இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேகத்தை ஜாலியாக வந்து இங்கே சண்டை போட்டுட்ருக்கோம். ஒரு பயமே இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளோதான் நினச்சிட்டியா? உன்னை எப்படி நாங்கள் கொல்லாமல் போக மாட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிராகவே என்னை திருப்பிட்டதுக்கு காரணமே நீ ஒருத்தண்டாண்டா. அந்த எதோ கூட பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் இவன் என்னதான் பேசினாலையும் நம்ம மெக்கமாரும் பின்னாடி யோசிச்சுட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் தாக்கப்படி எப்படியாவது அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி ஆகணும். அப்படி காண்டாக்ட் பண்ணணுன்னாலையும் இப்போ என்னால் அடிக்க முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கமாரும் பயங்கரமாக வந்து அவனுக்கு அவனே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இங்கே சண்டை போட்டுட்ருக்கான். இங்கே நம்ம மெக்கத்தோ நீ மட்டும் கையில் சிக்கிடி, உன்னை சிக்கு பரோட்டா மாதிரி கொத்து பரோட்டா போட்டுற, என் கை மட்டும் உன் தலை மேலே உன் பாடி மேலே படட்டும், அதுக்கப்புறம் பாரு உன்னை க்யூர் பண்ணவனே நான் தான், உன்னை க்யூரே பண்ணாத மாதிரி ஆக்கி விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பறந்துக்கிட்டே கலாச்சிட்ருக்கான் நம்ம மெக்கமாருவேன். இதுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. இவன் என்ன தான் பண்ணாலையும் அவனுடைய பாடியை ஷேப்பையும் ஆன்மாவையும் மாற்றிக்கிற அந்த பவர்னால் இவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்புகிறான் இல்லை, என்னை நம்ப வச்சுட்டான். ஆனால் அது உண்மை கிடையாது. இவனையும் என்னால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம மெக்கமாரும் அவனுடைய கேர்ஸ் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறான். இது எல்லாத்தையும் கெத்த பார்த்துட்டு பரவாயில்லையே, இந்த பையனுக்குள்ளேயும் ஏதோ திறமெல்லாம் இருக்குது, இருந்தாலையும் நம்ம மெகத்தவே பார்த்துக்குவான், ஏதாவது பிரச்சனைனா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்று இந்த சண்டையை வேடிக்கை பார்த்துட்ருக்கான். குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாரான் இவரே அப்படின்ற மாதிரி நம்ம கெத்தோ தனியாக நின்றுக்கிட்டு ஜாலியாக இருக்கான். இங்கே மெகுத்தோக்கு பயங்கரமான அடி விழுதுங்க. இனிமே வந்து தாக்கு பிடிக்க முடியாது, இவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கமாரும் பயங்கரமாக போட்டு போலன்னு போலக்க ஆரம்பிக்கிறான். இங்கே நம்ம மெக்கத்தோ பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம மெக்கத்தோ என்ன பண்ணுறான், டொமைன் எக்ஸ்பென்ஷனை வந்து பண்ணி விட்டுறான். இதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரில. இங்கே அப்படியே ஜாலியாக பேசுவாங்க. நம்ம கண்ணு இது என்னுடைய டொமைன்மா, இதுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு பவரும் வேலை செய்யாது, என்னுடைய டொமைனுடைய பவரே இது தான், உன்னால் அசைய முடியலையா, இது என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. நீ எல்லாம் ஒருத்தே கிடையாதுடா, இட்டுட்டோரி மட்டும்தான் எனக்கான சரியான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கான். இங்கே மெக்கமாரு நான் தோக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன், இவங்கிட்ட மட்டும் நான் தோக்கவே மாட்டேன், இவனை நான் கொன்னே திருவேன், இவனுக்கே தெரியாத ஒன்று இருக்குது, என்னுடைய கிளானில் யாரும் பயன்படுத்தாத ஒரு விஷயம், பயன்படுத்தாத ஒரு மந்திரம் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு டொமைனை யூஸ் பண்ணுறான். அது பேர் மைக்ரோ டொமைன்னு நினைக்கிறேன். மீ டொமைன். அந்த மீ டொமைனை பயன்படுத்தினா டொமைனுக்குள்ளே டொமைனை வந்து அவங்களால பயன்படுத்த முடியுமா, இதனால் அந்த டொமைனையே வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா. அதை வந்து நம்ம மெக்கமாரை பயன்படுத்தி நம்ம மெகத்தோடைய டொமைனே காலி பண்ணிவிட்டு வெளியே வருவோம். அதெல்லாம் பார்த்துட்டு நம்மகிட்டோட சரியான போட்டியாக இருக்கே, இவன்கிட்ட இவ்வளோ பெரிய டொமைனா, அதுவும் இவனை யூஜி இட்டுட்டோரி கூட கம்பேர் பண்ண முடியும். அதை விட மேலே நம்ம கோஜோட டொமைனே உள்ளே மாட்டிகிட்டு இருந்தாலையும் அவனுடைய டொமைனே காலி பண்ணுற அளவுக்கு இவனுடைய மைக்ரோ டொமைன் மினி டொமைன் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கமாருவே பாராட்டிக்கிட்டு இருப்பான். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே நம்ம மெக்கமாரோ அவனை அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அவருடைய காதலி வந்து கொஞ்சம் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பா இல்லையா, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம மெகத்தோ அது ஏதோ பஞ்சு மிட்டாய்க்கு
மூட்டை தூக்கி போட்டு வருவான்ல, அந்த மாதிரி எங்கே அந்த சண்டைலாம் முடிஞ்சு போச்சு போல். அதெல்லாம் காட்டவே இல்லை என்னாச்சு ஏதாச்சுன்னு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு முட்டும் காட்டிட்டு அப்படியே கட் பண்ணி விட்டானுங்க. இங்கே பேசிக்கிட்டு அவனுங்க வந்துடுறான். நானும் அப்படியே கொஞ்சம் இதுவும் நீ தப்பிச்சிட்டேங்க, எதுவும் ஒன்றும் ஆகலப்பா கெத்தா, எனக்கும் கெத்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த பக்கம் கிளம்பிட்டுருக்க. இங்கே சிட்டியை கட்டுறாங்க. சிட்டிக்குள்ளே ஒரு இடத்துல மக்களெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஏதோ பேரியர் போட்டு ஒரே இடத்துல குவிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு கோஜோ போயிருக்காங்க அப்படின்னாங்க. அந்த இடத்த கட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எப்படி ஆயிரக்கணக்கில் பீப்புள்ஸ் அங்கங்கே அது அங்கங்கே முடிச்சு வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி அவங்களால போகவே முடியல. இந்த இடத்துக்கு கோஜோ வந்தால் மட்டும்தான் இவங்கள வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி யாரோ பிடிச்சிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரும் மிரட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க? இந்த வேலையெல்லாம் பார்க்குறது ஒருத்தன் தானே, கேடுகட்ட கபோதி கண்ணன் தானே, அது நமக்கே தெரியும். நான் பேர் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அங்கே இருக்க மக்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரா அந்த கோஜோ, எவன்டா அவன் வந்தால் தான் நம்மளை விடுவிக்க முடியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் இல்லை இந்த பேரை எவன் சொன்னான் உனக்கு ஃபஸ்ட்டு, அவன் வந்தால் தான் விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நம்மளே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் பிச்சிக்கோரோ, மெகுமி, அவங்களோட இன்னொருத்தன் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க கோஜோ மட்டும் தனியாக போயிருக்காரு, என்ன ஆக போகுதுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அவனுக்கான இதுவாக தான் இருக்கும் இது, இருந்தாலும் அவனை மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இதை தாண்டியும் ஊருக்குள்ளே நிறைய பேர் உழவிட்டுருக்காங்க. நிறைய கேர்ஸஸும் ஆன்மாக்களும் இருக்குது, சபிக்கப்பட்ட ஆன்மாக்களும் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி அந்த இதுவை உடைக்கிறது, அந்த பேரியர்ஸை உடைக்கிறது. அதாவது அந்த பேரியர் 2 விதமாக போடப்பட்டிருக்கான். ஒன்று உள்ள மக்களை வச்சுருக்காங்க, அதுக்கு வெளியே சபிக்கப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வேறு யாரும் வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி உள்ளே போனாலையும் அங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரஸ் வெளியே வர முடியாது. உள்ளே மட்டும்தான் போக முடியும், என்ட்ரு மட்டும்தான் முடியும், வெளியே வர முடியாது. இப்படி மட்டும் போட்டு வச்சுருக்கானுங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு ஒரு பக்கம் போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு குண்டு பையன், அங்கே பாருங்கள் அந்த கோஜோ எவனையே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கோஜோவை பற்றி திட்டிக்கிட்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கேத்தா ஒருத்தர் நடந்து வராங்க. கொஞ்சம் வழி விடுங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம கோஜோ போகிறானா, கோஜோவுக்கு என்ன ஆக போகுது, அதே போல் யூஜிக்கு என்ன ஆக போகுது, எல்லாத்தையும் அடுத்த விஷயத்தில் பார்க்கலாம். பாய்.